ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட் டிஸ்கவர் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு கைலினக்ஸ்ல. அந்த டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இந்த டூல் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சேம் நெட்வொர்க்ல இருக்கிற டிவைசஸ், அதாவது ஹோஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக தான். அந்த ஹோஸ்ட் வந்து எது எது அப்ல இருக்கு, அப்புறமேட்டு அதோட மேக் ஐடிஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டூல் வந்து ஈத்தர்ல இருந்தாலும் சரி, ஒயர்லெஸ்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த டூலை யூஸ் பண்ணி. அதாவது நான் சொல்றது லேண்ட் நெட்வொர்க் அப்புறம் ஒய்ஃபை நெட்வொர்க் நம்ம டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சேம் நெட்வொர்க்ல இருக்க கண்டுபிடிக்கும். அதை தான் அப்படி சொல்லியிருந்தேன். இது வந்து எப்படின்னா என்மேப் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். என்மேப்ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, சேம் நெட்வொர்க்ல இருக்கிற ஹோஸ்ட் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதா நம்ம அதோட வேலையை பார்த்துருப்போம். அதே மாதிரி வேலை தான் இதுவும் பண்ணும். இது எப்படி ஒர்க் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணும். உங்களுக்கு எல்லாத்தையும் ஆர்ப் ரெக்வஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஆர்ப்போட வேலை என்னன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்ல இருக்குன்னா, ஒரு நெட்வொர்க்ல 5 கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 இல்லாட்டி எத்தனை கம்ப்யூட்டர் இருந்தாலும் அதுங்களுக்குள்ள வந்து டேட்டாஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு வந்து எதை வச்சு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக் ஐடி வச்சு தான் நடக்கும். ஏன்னா லோக்கல் நெட்வொர்க் வந்து மேக் ஐடி வச்சு தான் வந்து நெட்வொர்க்ல வந்து பேக்கெட்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால மேக் ஐடியை வந்து ஸ்விட்ச் வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கும். அந்த மேக் ஐடி வந்து தெரிஞ்சதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து எல்லா மிஷினுக்கும் சென்ட் பண்ணும். அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை தெரியலன்னா யூடியூப்ல தமிழ்ல கூட அதுக்காண்டி நிறைய டுட்டோரியல் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். ஆர்ப் கேஷ்னும் கூட ஒரு டேபிள்லாம் இருக்கும். அதாவது இந்தந்த மிஷினுக்கு இந்தந்த மேக் ஐடி அப்படின்ட்டு அது வந்து ஐபி டேபிள் மாதிரி ஸ்விட்ச்ல வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சிருக்கும். நம்ம மிஷின்ல கூட இருக்கும். நீங்க வந்து விண்டோஸ்ல வந்து ஆர்ப் -a அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நம்ம ரொம்ப பேசாம இப்போ இந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நெட் டிஸ்கவர் -h அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு இந்த அதோட கமாண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு நெட் டிஸ்கவர்னு ஒரு டூல் வந்து காட்டும். இந்த டூல் வந்து எதுக்குன்னா, நம்ம ஒரு நெட்வொர்க்கை பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் இது. அதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் அந்த எதை நம்ம அட்டாக் பண்ண போறோமோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணோம்ல. ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் அட்டாக் பண்ண போறோம்னா அந்த நெட்வொர்க்ல வந்து என்னென்ன ஹோஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இது. இன்னும் உங்களுக்கு இந்த ஹெச் போட்டு புரியல அப்படின்னா, மேன் ஸ்பேஸ் நெட் டிஸ்கவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூலோட மேனுவல் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மேனுங்கிற கமாண்ட் வந்து லினக்ஸ்ல வந்து இந்த டூல் மோஸ்ட்லி நிறைய எல்லா டூல்ஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க மேனுவல். நீங்க எந்த டூலாக அது ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா மேனுன்னு போட்டு ஹைஃபன் அந்த உங்களுக்கு வேணுங்கிற கமாண்டோ இல்லாட்டி அந்த டூல் நேமோ போட்டிங்கன்னா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வரும் உங்களுக்கு. இதுல இருந்து போட்டிருப்பாங்க நெட் டிஸ்கவர் இஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஆர்ப் மெக்கானிசம்ஸ் டூல் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இது வந்து யார் டெவலப் பண்ணிருக்காங்க, இருக்க ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே போட்டிருக்காங்க. சரி, நம்ம இப்போ இந்த டூலை ஒர்க் பண்றது வந்து பார்ப்போம். நெட் டிஸ்கவர் ஹெல்ப். இதுல வந்து யூசேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் டிஸ்கவர் டிவைஸ். இந்த டிவைஸுங்கிறது வந்து ஈத்தரா ஒயர்லெஸ்ஸா அப்படிங்கிறது தான். ரேஞ்சு நம்மளோட ஐபி ரேஞ்சு. இது வந்து ஃபைல் வந்து நம்ம கொடுக்குற ஐபி ரேஞ்ச் வந்து ஃபைலில் டெக்ஸ்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா கூட லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எம் ஃபைல் இது எல்லாமே இருக்கு. லிஸ்ட் ஆஃப் நவுன் மேக் அட்ரஸ் அண்ட் ஹோஸ்ட் நேம்ஸ். வேற நோடு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இதில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வேற என்ன கமாண்ட்ஸ், வேற என்ன ஆர்குமெண்ட் இருக்கு. கவுண்ட் எஃப் டி. டினா இக்னோர் ஹோம் கான்ஃபிக் ஃபைல்ஸ் ஆட்டோ ஸ்கேன்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்துருவோம். நெட் டிஸ்கவர் இதை நம்ம சேம் நெட்வொர்க்ல இருக்கதானே ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மிஷின் வந்து எந்த ஐபி ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்குறேன். IF config ஈத்தோ, அதாவது ஈத்தர்நெட்ல இதோட ஐபி வந்து என்னன்னா 192.168.1.10. ஓகே, என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா -i வந்து டிவைஸ் ஈத்தோ ஈத்தர்நெட். அதுக்கப்புறம் ரேஞ்ச் -r. இது என்னன்னா 192.168.1.10
1.1 அப்படின்னு கொடுத்துறேன். /24 இது வந்து சப்நெட். இந்த ஐபி ரேஞ்சஸ்ல இருக்கிற, அதாவது இந்த சேம் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா ரேஞ்சஸ்ல இருக்கிற ஹோஸ்டை வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லு அப்படிங்கறது இதோட மீனிங். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ இது என்ன பண்ணும், நம்ம சேம் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸ்க்கும் வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு, அந்த சென்ட் பண்ண ரெக்வஸ்ட்ல இருந்து அப்படியே அவங்க அந்த டிவைஸோட மேக் ஐடிஸ்லாம் வந்து வாங்கிரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்துருச்சு. எந்தெந்த ஹோஸ்ட் ஆப்ல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 168.1.1 இதுதான் வந்து என்னோட மோடம் ரவுட்டரு. அது வந்து டிஃபால்ட் கேட்வே. சரி, அது இருக்கட்டும். அந்த இது வந்து அப்ல இருக்கு, சேம் நெட்வொர்க்ல இருக்குன்றனால அதை காமிச்சிருக்கு. அதோட மேக் ஐடி, அதோட வெண்டர் யாரு வந்து அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அவங்களோட கம்பெனி நேம். அதாவது உலகம் முழுக்க உங்களுக்கு இந்த டிவைஸ் ரெடி பண்றப்ப, நம்ம கம்ப்யூட்டரா இருக்கட்டும் இல்லாட்டி மோடமா இருக்கட்டும், அதாவது நம்ம அதுல இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம்ல, ஒய்ஃபை கார்டு இல்லாட்டி ஈத்தர்நெட், அதுல வந்து ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும், அதுதான் மேக் அட்ரஸ். அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து உள்ள லேண்ட்குள்ள வந்து ஷேரிங், இந்த மெசேஜ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, பேக்கெட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இதுல எல்லாமே ஆகும். இது வந்து டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு பிசிக்கலா கொடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து பிசிக்கல் அட்ரஸ். இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம மோடத்துல எல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வாரண்டி எல்லாம் காலியாயிரும். சரி, உங்களுக்கு மேக்கை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது சும்மா இப்போ இதுக்காண்டி சொன்னேன். ஓகே, இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, இது காமிச்சிருக்க எல்லாமே உண்மையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் என்னோட விஎம்குள்ளேயே நிறைய 2-3 மிஷின் வந்து ரன் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ஐபிஎஸ் எல்லாம் வைப்போம். இது வந்து 1.1ங்கிறது வந்து என்னோட மோடம், அது வந்து எனக்கே நல்லா தெரியும். அடுத்தது பி பாக்ஸ் வந்து உள்ள ரன் பண்ணி வச்சிருந்தேன். பி பாக்ஸோட ஐபி என்னன்னு பார்ப்போம். பி பாக்ஸ் வந்து 128. ஏன்னா இதெல்லாம் நான் ஸ்டாட்டிக்கா செட் பண்ணி வச்சிருந்தேன். ரைட்டு, இந்த ஹோஸ்ட் வந்து அப்ல இருக்கு அப்படின்னு காமிச்சிருச்சு. அடுத்தது மெட்டாஸ்பைட்டபிள், அதுல வந்து ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டோம்னா என்ன வருது, 1.3 ஹோஸ்டும் அப்ல இருக்குன்னு காமிச்சிருச்சு. ஓகே, அடுத்தது விண்டோஸ் 7ல 1.4 வந்திருக்கு. 1.20 வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹோஸ்ட் மிஷின், இந்த விண்டோஸ் இருக்குல்ல, நான் வெளியே வச்சிருக்கேன்ல VMware வெளியே, அந்த மிஷின். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு ஹோஸ்ட்டை வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இதில் இருக்கிற இன்னும் சில கமாண்ட்ஸ் இருக்கு. வேற கமாண்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி அந்த ஃபைலை வந்து லோட் பண்ணுறதுன்ட்டு. ஒரு சில இதில் வந்து ஆர்ப் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறப்போ ஃபைரோல் வந்து சில சமயம் பிளாக் பண்ணி விட்ரும். இன்கேஸ் இன்ட்ரூடர் சிஸ்டம்லாம் இருந்துச்சுன்னா அதையும் இந்த டூல் மூலமா பைபாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நான் டெஸ்க்டாப்க்கு மூவ் பண்றேன். டெஸ்க்டாப் நெட் டிஸ்கவர், அதுல வந்து என்னன்னா, சரி ஹெல்ப்பே பார்த்துருவோம். டிஸ்கவர்ல -l அப்படிங்கிறத வந்து ஃபைல் வந்து லோட் பண்றது. நான் இந்த ஐபி ரேஞ்சஸ் இருக்கிற ஃபைல்ஸை வந்து இங்கே டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். லோடுன்ற ஒரு LOL அப்படின்ற ஒரு நேம்ல. இதுல வந்து நான் இந்த ஐபி ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 24ங்கிறது வந்து சப்நெட். இந்த சப்நெட்டிங் பத்தி நீங்க வந்து பாத்துக்கோங்க. LOL நான் முதல் தடவை ட்ரை பண்ணப்ப LOL.txt கொடுத்தேன். அப்போ வந்து கான்பி ரீடுன்னு வந்துச்சு. நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்க தேவையில்ல, அந்த ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தா போதும். பாத்தீங்கன்னா அதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள் இந்த டூலு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல அடுத்து இந்த ஃபில்டரு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோக்கு தேவையில்ல. வேணா உங்களுக்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்து இருக்கும், நீங்க PMS இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல எது வச்சு பார்த்தாலும் நம்மளோட இந்த நெட்வொர்க்ல வந்து ஒரு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது, சும்மா நார்மலா தானே இருக்கு. அதனால இதுல வந்து எந்த வித்தியாசமும் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை ரியல் டைம்ல இருக்கிற ஆர்கனைசேஷன் லெவல்ல இருக்கிறப்ப நீங்க இந்த டூலை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தெரியும்.
புரிய வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து இந்த ஹெட்டரு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரிலாம் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. -p அப்படின்லாம் ஃபில்டர் போடுறது, பாசிவ் மோடு என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்ம நெட்வொர்க் வந்து இது அவ்வளோக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.